இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு 50% வரியை விதித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீனாவுடனான வர்த்தக போர் நிறுத்தத்தை மேலும் 90 நாட்கள் நீடிப்பதா அறிவிச்சிருக்காரு. அமெரிக்க அதிபரா கடந்த ஜனவரி 20 பொறுப்பேற்ற டொனால்ட் டிரம்ப் 90க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கும் இறக்குமதி வரியை உயர்த்தியிருக்காரு. அது அமெரிக்காவுக்கே பாதகமா இருந்த போதிலையும் அதனை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு எதிராக கடுமையான வரி விதிப்புகளை அமல்படுத்தி டிரம்ப் உத்தரவிட்டிருக்காரு. குறிப்பா ரஷ்யா தலைமையிலான பிரிக்ஸ் அமைப்புல அங்கம் வகிக்கும் இந்தியா, பிரேசில் நாடுகளுக்கு 50% வரி விதிப்பதா உத்தரவிட்டிருக்காரு. ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை இந்தியா கொள்முதல் செய்வதா சொல்லி நமது நாட்டு இறக்குமதி பொருட்களுக்கு 50% வரைக்கும் வரி உயர்த்துவதா அறிவிச்சிருக்காரு. சீனாவுக்கு 30% பரஸ்பர வரி விதிப்புக்கு சீனா பதிலடி கொடுத்ததால அந்த நாட்டோட பொருட்களுக்கு 145% வரி விதிக்கப்படும்னு அறிவிச்சாரு. பிறகு இரு நாடுகளும் மேற்கொண்ட ஆலோசனைக்கு பிறகு அதனை நிறுத்தி வச்சாரு. வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுவதற்காக இந்த வரி விதிப்பை நிறுத்தி வச்சு ட்ரம்ப் அறிவித்தாரு. ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியாவை விட அதிகமா கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் சீனாவுக்கு அதிக வரியை விதிக்காதது ஏன் அப்படின்னு கேள்விகளும் எழுந்தது. இந்தியாவுக்கு கெடு முடியறதுக்கு முன்னாடியே வரியை விதித்த ட்ரம்ப் சீனாவுக்கு மேலும் 90 நாட்கள் அவகாசத்தை நீடித்து சீனாவுக்கு சலுகை காட்டியிருக்காரு.